வணக்கம் வணக்கம் மக்களை, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, இன்று முதல் ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு 2 இலவச அறிவிப்புகள். என்னங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆதார் அட்டையில் என்ன அறிவிப்புகள் கொடுக்குறாங்க இலவசமாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய விதமான அறிவிப்புகள் வெளியான வண்ணம் இருக்கிறது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன அறிவிப்பு அப்படிங்கிறத, அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன டைம் போயிட்டு இருக்குது அப்படின்னா, எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்புகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதுனால இதுமாரி இலவசங்கள் அதிகப்படியாக வரும். நான் இதுக்கு முன்னாடியே நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ரேஷன் கார்டுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 5 வகையான அட்டைகளில் 2 வகையான அட்டையை தேர்ந்தெடுத்து ரொம்ப அருமையாக எப்படி என்னன்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. அதை நான் எப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் போய் இதுக்கு முன்னாடி சம்திங் போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள், நம்மளோட சேனல்லையும் இருக்கும். அதுலேயும் நிறைய விதமான தகவல்களை நான் 1 by 1 அப்டேட் பண்ணியிருப்பேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அறிவிப்புகள் எல்லாமே நீங்கள் 1 by 1 தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கணும். எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டவுட்ஸ் உங்களுக்கு வராது, நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் போய் உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உடனுக்குடனே நீங்கள் எல்லா விதமான தகவல்களையும் தெரிஞ்சுக்க முடியும். அப்டேட்ஸ் அப்படின்னா உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுமாரி ஸ்கீம் அப்டேட் அப்படின்னாலும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அதேமாரி நான் வீடியோ நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான தகவல்களை உங்களுக்கு கொடுப்பேன் இலவசமான முறையில். அது எதுமாரி தகவல் அப்படின்னா, இப்போ ஒரு வேலைவாய்ப்பு உங்களுடைய மாவட்டத்தில் அறிவிக்கிறாங்க, யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியமாக அந்த வேலைவாய்ப்பை போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு வேலைவாய்ப்பு போட்டுட்டு இருக்கிறாங்க எல்லா மாவட்டத்துலேயுமே. எல்லாத்துக்குமே தெரியுமானே தெரியாது, அப்ளிகேஷனை ரகசியமாக போட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த வேலைவாய்ப்பை பற்றியும் நான் 1 by 1 அந்த வீடியோ நான் சொல்லியிருப்பேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் 1 by 1 பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் 1 by 1 தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆதார் கார்டில் என்னங்க அப்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அதேமாரி இந்த எங்களுக்கு அட்ரஸ் சேஞ்ச் ஆகலை, இதுதான் நிறையா பேர் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான இது என்ன அப்படின்னா, எங்களுக்கு அட்ரஸ் சேஞ்ச் ஆகலைங்க, நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்களும் ஒரு 4-5 டைம் மாற்றிட்டோம், எங்களுக்கு இப்போ தான் மேரிட் ஆச்சு, ஆனால் நாங்கள் ஒரு 5 டைம் போய் மாற்றிட்டோம், 150 ரூபா 100 ரூபா கொடுத்து, அதே 1000 ரூபா சம்திங் எங்களுக்கு செலவாயிருச்சு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் சேஞ்ச் ஆகலை, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த அட்ரஸ் சேஞ்ச் ஆகலை அப்படின்னாவே உங்களுடைய ஏஜ் 18 வயசு மேலே இருந்தால் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அதாவது திருமணமான பெண்கள். இப்போ நீங்கள் சட்டப்படி 18 வயசுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது, எப்படி பண்ணியிருப்பாங்க? அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயத்தின் சூழ்நிலையில் நிறைய பேர்த்துக்கு திருமணம் நடைபெறும். இதுமாரி சம்டைம்ஸ் நடைபெறுது அப்படின்னா, ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதாவது ஆதார் கார்டில் ஒரு ஏஜாக இருக்கும், கம்மி வயசாக இருக்கும். ஆனால் அங்கே 25 வயசாக கூட இருக்கலாம், அவங்களுடைய ஒரிஜினல் வயசு. இதுமாரி ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த ஏஜ் டிஃப்ரெண்ட்னால பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு அட்ரஸ் சேஞ்ச் ஆகிறது இல்லை. அது உடனடியாக பார்த்தீங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு தெரியல. அரசாங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வச்சுருக்கக்கூடிய ஏஜ் லிமிட்டில் தான் உங்களுக்கு நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான இதுவுமே கொடுப்போம் அப்படிங்கிற மாரி சொல்ல வராங்க. அதனால் நாம் என்ன ஏஜ் அங்கே சர்டிஃபிகேட்டில் இருக்கோ அதுதான் பேசணும் ஒழிஞ்சு உங்களுடைய வாய் வார்த்தைக்கு உண்டான ஏஜ் லிமிட் எதுலேயுமே செல்லுபடியாகாது. இதை மட்டும் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. இது தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோவை நான் கண்டினியூ பண்ணி 1 by 1 சொல்லுவாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா உடனுக்குடனே அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா?
வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். நிறைய விதமான அப்டேட் நியூஸ்களை நீங்கள் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி நிறையா அப்டேட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் வந்து பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணியிருக்கக்கூடாது. அப்படி ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் வீடியோவை பாருங்கள். ஏதாச்சும் சந்தேகங்கள் வருது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணி கேட்கலாம். ஒன் பை ஒன்னாக அப்டேட்ஸ் கொடுப்போம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை நீங்கள் வந்து கரண்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைப்பா நான் கரண்ட்டில் இல்லை, மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஆதாரில் மொபைல் நம்பரே இல்லை அப்படிங்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தயவு செய்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகாம் போடுவாங்க. உங்கள் ஊர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகாம், அது அரசியலுக்கோசரம் போடுறாங்க, அரசியல் இல்லாமல் போடுறாங்க அப்படிங்கிறத எல்லாமே நமக்கு தேவையில்லாத விஷயம். நமக்கு தேவை நம்மளுடைய வேலைப்பாடுகள் குறையுதா, வேலை சுமை குறையுதா அப்படிங்கிறத மட்டும்தான் நோட் பண்ணணும். ஓகேங்களா? அவங்க எதற்கு வேணாலும் போட்டுட்டு போகிறாங்க. ஓகேங்களா? நமக்கு பயனுள்ள வகையில் இருக்குதா அப்படின்னா நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எல்லா ஊர்லேயுமே உங்களுடைய வீட்டு அருகாமையில் ஒரு முகாம் போடுவாங்க. அந்த முகாமில் போயிட்டு உங்களுக்கு என்ன விதமான சந்தேகம் இருந்தாலும் சரி உடனடியாக நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதற்குண்டான வாய்ப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் நம்பர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா உடனே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 24 மணி நேரத்தில் மாறிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது உண்மையிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல 24 மணி நேரம் ஆகிற மாரி தான் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் ஆகிரும். ஓகேங்களா? ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணல அப்படின்னா உடனடியாக ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னப்பா இலவசம் எதோ தராங்கன்னு சொன்னீங்க, என்ன இலவசம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுண்டல், பருப்பு, இதுமாரி சர்க்கரை இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலவசமாக தராங்க. அந்த இலவசமாக தரதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எப்படி தெரிஞ்சிக்க முடியும், நாங்கள் எப்படி பார்க்குறது அப்படின்னா அரசு தரப்புலேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் அட்டையில் இருந்தால் உங்களுக்கு அப்டேட் வரும், இல்லை அப்படின்னா அப்டேட் வராது. அதான் ரேஷன் கார்டில் நீங்கள் ஆதாரம் பதிஞ்சிருக்கணும், பதியலை அப்படின்னா ரேகை விழாது, கண்வெளி ரேகை விழாது, ரொம்ப பிரச்சனைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்திப்பீங்க. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல உங்களுடைய மொபைல் நம்பர் கரண்ட்டில் இருக்கணும். கரண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான அட்வான்டேஜஸ், இல்லை அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. என்னப்பா 2 விதமான அறிவிப்பு அப்படின்னு சொன்னீங்க, என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய பொருட்கள் இலவசம். ஆனால் அதில் முக்கியமாக ஆதார் கார்டில் உங்களுடைய மொபைல் நம்பர் பதிஞ்சிருக்கணும். அதேமாரி உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதாரில் இப்போ ரீசெண்டாக 3 மாதத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஆதாரில் இருக்க வேண்டும். ஓகேங்களா? அதேமாரி வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதற்கு அப்படின்னா நிறைய விதமான முறைகேடுகள். உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு இலவசம் அப்படின்னா என்னென்ன மாரியான முறைகேடுகள் நடைபெறும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு ஊரில் 300 ரேஷன் கார்டு இருக்குது, 300 பேர்த்துக்குமே வந்து பணம் பட்டுப்பாடம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் பரிசையிலையோ சம்டைம் ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. போய் பார்த்தா 300 பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கல, வெறும் 30 பேர்த்துக்கு கொடுத்து ஒரு 0வை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து நடந்திருக்கு. இது உடனடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா முன்ன இதற்குண்டான வாய்ப்புகள் கம்மி. இப்போ ஃபோனு, வாட்ஸ்அப்பு, கூகுள், இதுமாரி ஃபோட்டோ, இதுமாரி வீடியோ, இதுமாரி இல்லாத காலகட்டத்தில் இது வந்து வாய்ப்புகள் குறைவாக இருந்திருக்குது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்னாலஜிலாம் வந்ததுக்கு பிறகு ஒரு ஃபோன் காலே எல்லாமே வந்து பேசிட முடியும், எல்லாமே பண்ணிட முடியும் இன்டர்நெட் மூலயமாவே. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரித்து விட்டது. அதாவது உடனடியாக வந்து ஃபோட்டோ பிடிச்சி எல்லாமே அனுப்பி உடனே தெரியப்படுத்துகிறாங்க. அதனால் நீங்கள் இதுமாரி முறைகேடுகளில் போய் மாட்டிக்காமல் கரெக்டாக உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய முகாமில் போய் பண்ணிக்கோங்க.
ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக இங்கே கீழே கமெண்ட் செக்ஷனை தொடர்புப்படுத்துங்க. 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி.